தேனி மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகில் சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் அவர்கள் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காரு. சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் நன்றாக எழுத படிக்க மற்றும் கணக்கிடும் திறன் உடையவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மலைப்பகுதிகளில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நபர்கள் இல்லாத நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களை இதர தகுதிகளுடன் இருப்பின் மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு அனுமதியுடன் தகுதியுடையவர்களாக கருதப்படலாம் சொல்லியிருக்காங்க. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் 35 வயதுக்குட்பட்ட பெண் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருத்தல் வேண்டும். சுய உதவிக்குழு ஊக்குநராக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் வட்டாரத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு தேர்வு செய்யப்படும் நபர் சமுதாயம் சார்ந்த அமைப்பு பணியாளராகவோ அல்லது தனிநபர் நிறுவனங்களில் முழுநேர பணியாளராகவோ பணி இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நிலை ஆய்வால் கண்டறியப்பட்ட இலக்கு மக்களாக இருத்தல் வேண்டும். உரிய தகுதிகளுடன் இலக்கு மக்கள் விண்ணப்பிக்காத பட்சத்தில் பிற விண்ணப்பதாரர்களை கருத்தில் கொள்ளலாம். மலைப்பகுதிகளில் ஆதிவாசிகள் குடியிருப்புகளில் மேற்கூறிய உறுப்பினர் இல்லாத நிலையில் ஆண் உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் சிறப்பு ஒப்புதலுடன் தேர்வு செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை திட்ட இயக்குனர் இணை இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தேனி ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தரைத்தளம் தேனி என்ற முகவரிக்கு வருகின்ற மே 29 மாலை 5:30க்குள்ள விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. இதற்கான நேரடி தேர்வும் மேற்குறிப்பிட்ட அலுவலகத்திலேயே நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மகளிர் திட்ட அலுவலகத்தின் பணி நாட்களில் மட்டுமே நேரில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள்.